எந்த கொலை பற்றிய தகவல் அளித்தாலும் சம்பவ இடத்திற்கு மோப்ப நாய்களுடன் போலீசார் வருவதை கவனித்திருப்பீர்கள். கொலை, கொள்ளை, திருட்டு உள்ளிட்ட பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் காவல்துறைக்கு பெரும் பங்காற்றி வருவது மோப்ப நாய்கள்தான். அதற்கு நன்றியாக மோப்ப நாய்கள் உயிரிழந்தால் அடக்கம் செய்யப்பட்டு துப்பாக்கி குண்டுகள் முழங்க மலர் வைத்து போலீசார் அஞ்சலி செலுத்துகின்றனர். புலனாய்வு பிரிவில் உலகளவில் நாய்களின் பங்கு மகத்தானது. இந்நிலையில் தமிழ்நாட்டு நாய் பராமரிப்பாளர் ஒருவரிடம் கேரள போலீசார் புலனாய்வுக்காக நாய்களை வாங்கிச் சென்றுள்ளனர். புலனாய்வில் அப்படி என்ன செய்துவிடும் இந்த நாய்கள்? கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட எல்ஜிபி நகர் பகுதியில் வசிப்பவர் சரவணன். நாய்கள் வளர்ப்பிலும் அதற்கு பயிற்சி கொடுப்பதிலும் அதீத ஆர்வம் கொண்டவர். தமிழகத்தில் எங்கு நாய்கள் கண்காட்சி நடந்தாலும் அங்கு சரவணன் இருப்பார் என்னும் அளவுக்கு நாய்கள் ஆர்வலரிடம் அவரின் பெயர் புகழ் பெற்றிருந்தது. நாய் வளர்ப்பு தொடர்பான போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு பரிசுகளையும் சரவணன் வென்று அசத்தியுள்ளார். கடந்த 20 ஆண்டுகளாக நாய்களை வளர்த்தும் அதற்கு பயிற்சிகள் அளித்தும் விற்பனையும் செய்து வருகிறார். அதற்கென தனியாக வெப்சைட் மற்றும் சமூக வலைத்தளங்களில் விளம்பரமும் செய்து வருகிறார். கடந்த 10 ஆண்டுகளாக ஜாக் ரசூல் டெரியர் வகை நாய்களை ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்து சரவணன் பராமரித்து வருகிறார். ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்ய அப்படி என்ன காரணம் என்றால், இந்த வகை நாய்கள் மிக எளிதில் வெடிகுண்டுகளை கண்டுபிடித்துவிடும். உக்ரைன் போரில் இந்த வகையான நாய்களைத்தான் வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்க அந்நாட்டு இராணுவம் பயன்படுத்தி இருந்ததாகவும், மிகுந்த அறிவும் எளிதில் பழகக்கூடிய தன்மையும் இந்த வகை நாய்களுக்கு உண்டு என்றும் புருவம் உயர்த்துகிறார் சரவணன். இந்த ப்ரீடை பொறுத்தவரையும் நார்மலாக வந்து ஹைட்டு வந்து 13 இன்ச்சஸ் வரும், வெயிட்டு வந்து ஒரு 10 kg வரும் அடல்ட் வெயிட்டு. ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸு, ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். இந்த ஆட்டிடியூடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துடலாம். சின்ன குழந்தைங்க கூட இதை ட்ரெயின் பண்ணலாம். அந்தளவுக்கு இது ஈஸியாக கமெண்டெல்லாம் கற்றுக்கும் சீக்கிரம். இது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இந்த பாம்ப் ஸ்குவாடுக்கு, மிலிட்ரிக்கு எல்லாமே கொண்டு போகணுன்றது என்னோட ஆசை. இந்த வகை நாய்கள் இருப்பதை தெரிந்து கொண்ட கேரள காவல்துறையின் புலனாய்வு பிரிவு போலீசார் கரூர் மாவட்டத்துக்கு வந்தனர். அங்கேயே 2 நாள் தங்கி சரவணனின் வளர்ப்பு நாய்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் 2 ஆண் குட்டி நாய்களையும் 2 பெண் குட்டி நாய்களையும் வாங்கிச் சென்றுள்ளனர். கேரளா போலீஸ் என்கிட்ட இருந்து ஒரு 4 டாக் வாங்கினாங்க. அதில் வந்து 2 மேலு 2 ஃபீமேல் வாங்கியிருக்காங்க. இது மெயினாக வந்து கேரளா போலீஸ் எதுக்கு வாங்கினாங்கன்னா, இது உக்ரைன் வாரில் வந்து ஒரு 90 பாம்ஸை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு. அதனால் அதை பார்த்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லேயும் அதை ப்ரொமோட் பண்ணி கொண்டு வருவாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ரீடை எனக்கு டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இது நம்ம மிலிட்ரிலையும் கொண்டு போகணும். பாம்ப் ஸ்குவாடு எல்லா இதுலேயுமே, போலீஸு இது எல்லாத்துலேயுமே கொண்டு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த ப்ரீடை மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்தியாவிலேயே முதன்முறையாக கேரள போலீஸ் தான் ஜாக் ரசூல் டெரியர் வகை நாய்களை காவல்துறையில் பயன்படுத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனை அதிகாரப்பூர்வமாகவே கேரள போலீசார் சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளனர்.